வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு அம்மா அப்பா வந்திருந்தாங்க, குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்துண்டு. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருந்தது. அந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 2 வருடம்ங்கிறது ஆகிறது. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லை. இந்த 2 வருஷத்தில் திருமணத்தின் போது பொருத்தம் பார்க்கும்போது புத்திர பாக்கியம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ இங்கே இல்லை, 2 வருஷம் ஆச்சு, எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெற்றோர்களுக்கு. அதை விட என்னென்னா ஏதாட்டி கர்மா இருக்குமோ, தோஷம் இருக்குமோ, தோஷம் நிவர்த்தி பண்ணால் அந்த புத்திரங்கிறது குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்குமோ, புத்திர தோஷம் ஏதாட்டி இருக்குதா, அதை சரி பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அந்த பெற்றோர்களுடைய கேள்வியாக இருந்தது. முதல்ல அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா அவங்களுடைய இன்றைய ஏஎல்பி லக்னம் நல்லா இருக்குது. 2 லக்னமும், ஆணுடைய லக்னமும் பெண்ணுடைய லக்னமும் சிறப்பாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகம் குழந்தை ஸ்தானம், அதுவுமே அந்த பெண்ணிற்கு நல்லா இருக்குது. அந்த ஆணுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் குழந்தை ஸ்தானம் அதுவுமே நல்லா இருக்குது. 2 பேரும் மனமொத்த தம்பதிகளாகத்தான் வாழ்கிறாங்க, பிரச்சனை இல்லை. சரி, பெண்ணுக்கு ஏதாட்டி கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குமான்னு பார்த்துட்டு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதான்னு பார்த்தாச்சு, அதுவுமே அங்கே இல்லை. 8ஆம் இடம்ங்கிறது நல்லா இருக்குது, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சரி, ஆணுக்கு ஏதாட்டி ப்ராப்ளம் இருக்குமா ஜாதகத்தில் பார்ப்போம், ஏதோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆணுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தாச்சு, அங்கேயும் பிரச்சனை இல்லை. இங்கே நல்லாதனமாக இருக்குது. ஏன் இந்த கேள்வி அப்படின்னு கேட்டபோது அடுத்த கேட்ட கேள்விகள் தான் இது. இல்லைங்க, 2 வருஷம் ஆச்சு, புத்திரதோஷம் ஏதாட்டி இருக்குதான்னு பார்க்கணும், ஏதாட்டி ஹோமம் பண்ணணுமா, ஏதாட்டி அந்த கர்மா கழியறதுக்கு ஏதாட்டி செய்யணுமா, ஏதாட்டி முன்ஜென்ம தாக்கம் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னாங்க. ரொம்ப சிரிப்பாக இருந்தது. என்ன இது, ஒரு குழந்தை பிறக்கலைன்னா அந்த ஆணுடைய ஜாதகம் நல்லா இருக்குதா, அந்த பெண்ணுடைய ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் மனம் சொல்லக்கூடியது இங்கே நல்லா இருக்குது. பெண்ணினுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் மனம், 7ஆம் பாவகம் திருமணம் சார்ந்த இதுவும் இங்கே சிறப்பாக இருக்குது, எந்த பிரச்சனைகளும் இங்கே இல்லை. அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கலை? குழந்தை பிறப்பதற்குண்டான காலம்ங்கிறது தற்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இல்லை. இப்போ படித்த நண்பர்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு லக்னம்ங்கிறது மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு பரணி நட்சத்திரம் 4ஆவது பாதத்தில் திருமணம் ஆயிருக்குது. திடீர் திருமணமாக நடந்ததானா ஆமான்னு சொன்னாங்க. இங்கே கார்த்திகை 1 முடிந்து கார்த்திகை 2ங்கிறது தற்போது முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. லக்னம்ங்கிறது மாற்றம் அடைஞ்சிருக்குது தற்போது அவங்களுக்கு. ஏஎல்பி லக்னம்ங்கிறது ரிஷப லக்னமாக கார்த்திகை நட்சத்திரம் 2ஆவது பாதம்ங்கிறது போயின்னு இருக்குது. கார்த்திகை 2 முடிந்து கார்த்திகை 3ஆம் பாதத்தில் தான் அந்த குழந்தை பிறப்பிற்குண்டான காலம் அப்படிங்கிறது இங்கே நிர்ணயிக்கப்பட்டது. அது எங்களுக்கு புரியுது, அந்த பெற்றோர்களுக்கு புரிய வைக்க முடியுமானா அவங்களுக்கு புரியாது. அதனால தான் அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலை, கர்மா தாக்கம் ஏதாட்டி இருக்குதான்னு அவங்க கேட்ட கேள்விங்கிறது அதுதான். உண்மையிலேயே இந்த கர்மாவினால் குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். நம்ம முன்ஜென்ம கர்மாவில் பண்ணது தான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து வருதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு கஷ்டப்படுறேன்னா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வினை பண்ணணும் அதோட செயலைத்தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்கள நான் மதிக்கவே இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க, எங்கிட்ட பேச மாட்டாங்க, அந்த சுப நிகழ்வுக்கு நான் கலந்துக்காமல் இருக்க முடியும். அது நான் பண்ண கர்மாங்கிறது கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் அன்றைக்கி அவங்கள்ட்ட பேசி பழகி சிரிச்சிருந்தேன்னா இன்றைக்கி அந்த கல்யாண வீட்டில் முதல் ஆள் மரியாதைங்கிறது எனக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் கர்மா. ஆனால் அது கிடைக்கலன்னா அதற்கு காரணம் நான் தானே தவிர எங்கள் அப்பா பண்ண புண்ணியம், எங்கள் தாத்தா பண்ண புண்ணியம், இதுதான் என்னை அவங்க கூட ஒட்டாட விடலை, உறவாட விடலைன்னு நிறைய பேர் பேசுவாங்க. கிடையவே கிடையாது. கர்மாவிற்கும் குழந்தை பிறப்பிற்கும் ஏதாட்டி தொடர்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கர்மாவிற்கும் என்னுடைய பூர்வ புண்ணிய தொடர்பு இருக்கும், தொழில் ஸ்தானத்திற்கும் ஏதாட்டி தொடர்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு, நான் பிஸ்னஸை செய்ய விடாமல் பண்ணிவிட்டு, என்னுடைய பிஸ்னஸ் சரியாக போல், அதனால் நான் செய்த வினை இல்லைனா முன்ஜென்ம கர்மா, முன்ஜென்ம பாபம், அதை சரி பண்ணால் தான் இந்த பிஸ்னஸ் சரியாக போகும்னா எந்த விதத்தில் நியாயம்? நண்பர்களே, உங்கள் அனைவர்ட்டையுமே நான் கேட்குறேன், கர்மானா என்னைக்கு யாரை தொடர்ந்து வந்திருக்குது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நிகழ்காலத்தில் கர்மாவை நம்ம செய்த செயலுக்கு தான் பலன் அனுபவிக்கிறாங்க.
அன்னைக்கு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு இந்த காதல் திருமணம் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அந்த உறவுகள் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்காது, விலகி தான் இருக்கும். அது அந்த பொண்ணு செய்த தவறே தவிர இந்த பெற்றோர்களோ இந்த உறவினர்களோ செய்த தவறுங்கிறது கிடையாது. அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அந்த குடும்ப சூழ்நிலைங்கிறது சேராது, ஒத்து வராது. இவங்க ஒரு தனிமை விரும்பியாகவே இருந்துருப்பாங்க. இது ஒரு 27 வயசு, அதாவது அந்த பெண் குழந்தைக்கு ஒரு காலகட்டம், இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு காலகட்டம் வரும்போதான் நான் பண்ண பாவம், நான் பண்ண கர்மா என் குடும்பத்தில் யாரும் இல்லைன்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது, தவறு. கர்மாவிற்கும் நம்முடைய குழந்தை பிறப்பிற்கும் கர்மாவிற்கும் நான் செய்த செயலுக்கும் தொடர்பு இருக்குமானா கிடையாது. நான் என்ன செய்கிறேனோ அதுதான் இங்கே பலனாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கர்மா அப்படிங்கிறது வேறு, குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியங்கிறது வேறு. இதில் இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா குழந்தை ஏன் பிறக்கலை அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஆண் ஜாதகத்தில் தனியாக பார்க்கணும், பெண் ஜாதகத்தில் தனியாக பார்க்கணும். இப்போ உதாரணமாக வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு நிறைய பேர் அவங்களே தள்ளி வைக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டால் வருமானத்தில் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், அந்த குழந்தை வந்து படிக்குது, அதனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. குழந்தை பிறக்கிறதுக்கான தன்மைங்கிறது தற்கால கட்டத்துக்கு இல்லை. அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தையை பற்றி தாட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே இருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆகிட்டு தான் குழந்தை பார்த்துக்கணுன்னு இருக்கும். ஒரு வீடு வாங்கணும், வெளிநாட்டில் ஆனாலும் சரி உள்ளூரில் ஆனாலும் சரி, ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு வண்டி வாங்கிட்டு குழந்தைய கொண்டு போகணுன்னா சௌகரியமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக குழந்தை பிறப்பை தாமதம் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த கர்மாவோ வேறு எந்த பாவமோ தோஷமோ இதில் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதற்கு ஜாதகர் மட்டுமே காரணம். சிலர் வந்து ட்ராவல்லையே இருப்பாங்க. எங்கே குழந்தை பிறக்கிறதுக்கு நான் பயணம் பண்ணுறேன், வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிடுறேன், எனக்கு அந்த மனைவியுடன் சேரக்கூடிய தன்மைங்கிறது இருக்காது, அந்த மனைவியுடன் ஒன்று போல் இருக்கக்கூடிய நிலைங்கிறது அந்த ஜாதகத்துக்கு இருக்காது. அது அவங்களுடைய ஜாதகமே உணர்த்தும். அதை இன்றைக்கி பெற்றோர்கள் நிறைய பேர்கள் வந்து உணர்றாங்க. ஆமாங்க, மாப்பிள்ளை வந்து வேலைன்னு ஓடின்னு இருக்கிறாரு, பொண்ணை கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, பொண்ணு ஒரு இடத்துல இருக்குது மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்குது, எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அந்த மாதிரி தான். இன்னொரு சிறப்பு, ஒரு நண்பர் ஒரு ஜாதகம் கேட்டு வந்தாங்க. அம்மா குழந்தை எப்போ பிறக்கும்னாங்க. கணவர் எங்கே இருக்கிறாருமா அப்படின்னா, கணவர் வந்து வெளியூரில் தான்மா இருக்கிறாரு. எப்போம்மா வருவாங்கன்னா 2 வருஷமாக குழந்தை இல்லைம்மா அப்படின்னாங்க. எப்போ வருவாருன்னா அடுத்த வருஷம்தான் வருவாங்க. எதுக்குமா இப்போ நீ ஜாதகம் பார்க்குற அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். புத்திர பாக்கியம் நல்லா இருக்குதானா? நல்லா இருக்குது. 7ஆம் பாவகம் 12ல் இருக்குது, ஜாதகர் வெளியூரில் இருக்கிறாரு. குழந்தை பிறக்கிறதுக்கான தன்மை இருக்குதானா? இல்லை. அந்த ஜாதகருக்கு அந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ல் இருக்கிறதுனால குழந்தை பற்றிய சிந்தனை அந்த ஆண் ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பெண் தான் அதோட விருப்பத்தை சொல்லுதே தவிர இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்களானா இல்லை. இதில் என்னென்னா அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. இவர்கள் வெளிநாட்டுலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த பாக்கியம் உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை, விருப்பம். நல்லாவே இருக்குது, கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ குழந்தை பிறக்குமா, தைரியமாக போங்கம்மா அப்படிங்கிறத அவங்க சொன்னது. சீக்கிரமாட்டி கணவரை ஊருக்கு வர சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொன்ன தகவல். நடக்குமானா கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னோம். அவர்கள் ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா அவங்க ஜாதகத்தில் சொல்லப்பட்டது. குழந்தைக்கும் கர்மாவிற்கும், தொழிலுக்கும் கர்மாவிற்கும், திருமணத்திற்கும் தோஷத்திற்கும் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்ளவும். நன்றி.